ஆனால் அவர் வேணா சொல்லலாம் தைரியமா, அவர் தப்பு பண்ணாத வந்து என்னோட பாடி செக் பண்ணுங்க, இதுல கண்டென்ஸ் இருக்கா பாருங்க, தைரியம் தான் சொல்லலாம். அது பப்ளிக் நியூசன்ஸ்ல இல்ல அத்தனை பேர் மத்தியில வந்து போதைப் பொருள் சார் அது அன்னைக்கு ஆயிருக்கணும். அது கிரிமினல் எஃப்ஐஆர் எதா இருந்தாலும் அன்னைக்கு பண்ணாதான் புகார். லேட்டஸ்ட்னா புகார் நிக்கவே நிக்காது, எதுவுமே எந்த புகாரும் நிக்காது. ப்ரூவ் பண்ணப்பட்டால் நிக்காது. அவருக்கு அவரு என்னைக்கோ பண்ணது இன்னைக்கு கரண்ட்ல யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா அவருடைய பாடி செக் பண்ணணும். அதுல அந்த கண்டென்ட்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுச்சுன்னா நடவடிக்கை எடுக்கலாம். பையனுக்காக யாரு வரக்கூடாது சொன்னா அவர் காலில் போய் விழுந்துருக்காரு. இதை விட கேவலமான பொறுப்பு எந்த பொறுப்பு? இதுக்கு எதுக்கு அரசியல் இருக்கணும்னு கேட்கறேன் நான். இப்ப இந்த 2 நானும் ஈனம் இல்லாத ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அவர் இவர் தான். இவர் போராடலாம் விளங்காத போயிடும். அதுக்கு எடுத்துக்காட்டு விஜயகாந்த் காணாம போயிட்டார். தோல்ல கைப்பட முடிஞ்சு போச்சு. திமுக இந்த மதிமுக வந்து ஒன்லி திராவிட கட்சி, எனக்கு தெரியும் திராவிட கட்சிகளே பதவி சுகத்துக்காக ஒண்டிதான் இந்த கூட்டணி வச்சிருக்காங்களே தவிர மக்களுக்காக இல்லவே இல்லை. 234ல ஒரு 120 சீட்டு ஏடிஎம்கே நின்று மற்ற எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபிராக்ஷனே வந்திருக்காது. அதிமுக திமுக தான் போட்டியே இருந்திருக்கும், ஸ்வீப் ஆயிருக்கும். 170 நிக்கணும், 180 வந்துடும், நாங்க பார்த்துட்டோம் ஸ்ட்ராட்டஜி, நாங்க தான் ஜெயிப்போம். என்ன சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டு எப்படி சார் ஜெயிப்பீங்க? இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ட்ரெண்ட் மாறிச்சு. திராவிட கட்சிகளை வந்து மக்கள் ஏத்துக்கல. அது ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்ப தமிழக முதலமைச்சர் ஜெயிச்சது. வெறும் அவரோட ஃபேன்ஸ் வச்செல்லாம் ஜெயிக்கல. ஆல்டர்னேட் திமுக அதிமுக ஆல்டர்னேட் வேணும்னு ஒருத்தர் உருவாக்குனாரு, ஒரு லைன் உருவாக்குனாரு. அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி போயிருந்தாருன்னா அவர் ஜெயிச்சிருப்பாரு. அவர் தட்டி விட்டாங்க. அந்த லைனை இவர் பிடிச்சாரு, ஜெயிச்சிட்டாரு. தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் மீண்டும் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் அட்வொகேட் புகழேந்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ கில்லி சரத் அவங்க தாவேக்காவுடைய தாம்பரம் எம்எல்ஏ மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு சென்னை ஃபுல்லா பரபரப்பா இருக்கு. இப்ப போராட்டம் நடந்துட்டு இருக்கு. காலைல 8 மணிக்கே நியூஸ் பார்த்தேன் நான். சவுண்ட் சர்வீஸ் மைக்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் இல்லாம பண்ணா தூக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வரும்போது பார்த்தேன் 11:30க்கு கரண்ட் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் செயல்பாபு அவரு, அப்புறம் தமிழன் பிரசன்னா எல்லாம் பயங்கரமா போராட்டம், ரோடு மறிச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தேன் திமுக எதிர்கட்சியா அவங்களோட செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பெருமாளா கேடுவாங்க. திமுக திராவிட கட்சினால அப்படிதான். அது திமுக வந்து சின்ன சான்ஸ் கிடைச்சா போதும் பெருசாக. உங்களுடைய பார்வையில அது போதைப் பொருளா, குழந்தையின் மருந்தா, பான்ஸ் பவுடரா, என்னது சார் அது அவர் வச்சு இது பண்ண? நான் என்ன சொல்றேன், நிச்சயமா அவர் பயன்படுத்தி இருக்காரு. அது பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. நம்ம எவ்வளவு சினிமால பாக்குறோம், பயன்படுத்தி இருக்காரு. ஆமான்னு சொல்லி 2 வருஷமும் நடந்ததுங்க. ஆமான்னு சொல்லிட்டு போயிடலாமே. எங்க தலைவர் எங்க சிஎம் பார்த்து நான் திருந்திட்டேன்னு சொல்லலாமே. இது வந்து தேவையில்லாம் பொய்யான இது கொடுத்து 2 வருஷத்துக்கு முன்னாடி போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்காரு. அதுக்கு தண்டனை அது எப்படி கொடுக்க முடியும்? அது சட்டத்துல அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு கரண்ட்ல உங்க பிளட் செக் பாடி செக் பண்ணி கரண்ட்ல அந்த கண்டென்ட்ஸ் இருந்தா வேணா அவர் வேணா சொல்லலாம் தைரியமா, அவர் தப்பு பண்ணாத வந்து என்னோட பாடி செக் பண்ணுங்க, இதுல கண்டென்ட்ஸ் இருக்கா பாருங்க, தைரியம் தான் சொல்லலாம். அது இல்ல இப்போ எண்ணெய் வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சர்டன் பீரியடுக்குள்ள யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமா பாடி தெரிஞ்சிடும். அது பண்ணலாம் வேணா அவர் தைரியம் இருந்தா. இதெல்லாம் ஒரு சார் 2 வயசு 3 வயசு குழந்தைக்கு 2 வருஷம் முன்னாடி சொல்லிருக்காரு. அப்பெல்லாம் உங்களுக்கு மாத்திரை கொடுப்பாங்களா குழந்தைங்களுக்கு? இப்பயே 1 வயசு 2 வயசுல சிறப்பு தான் சார் கொடுக்குறாங்க. குரோசினா இருந்தாலும் சரி, பெராசு எதா இருந்தாலும் சிறப்பு தானே கொடுக்குறாங்க. யாருக்கு மாத்திரை? குழந்தைங்களுக்கு மாத்திரை கொடுக்குறாங்க. தப்பிக்கணும்னு அவசரப்பட்டு தப்பான காரணத்தை சொல்லிட்டாரு எனக்கு தோணுது. கட்சி தலைமை தவறான அறிவுறுத்தலுங்களா இல்ல இவரோட கட்சி தலைமையில இது ஏன் சார் எடுத்து போறாங்க? அவங்க தண்ணியில் விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்க கொஞ்சம் செயல்பட்டு திங்க் பண்ணி பண்ணிருக்கணும். அதான் தெரியுமே, தற்கொலைகளுக்கு அப்படிதான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப இவருடைய அமைச்சர் பதவி இருக்குமா நினைக்கிறீங்களா? அது தலைவர் தான், முதலமைச்சர் தான் முடிவு பண்ணணும். அது ஏன்னா ஒரு எடுத்த உடனே இல்லையா, தைரியம் இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் இதை வச்சு விசாரிக்க சொல்லலாம். அந்த வீடியோ நிச்சயமா ஃபுட்டேஜ் இருக்கும். அது பெரிய சாப்பாக் ஸ்டேடியம்னா பெரிய ஸ்டேடியம், ஐபிஎல் பெரிய ஸ்டேடியம், நிச்சயமா ஃபுட்டேஜ் இருக்கலாம். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி வச்சு வேற செக் பண்ணிக்கோங்க அப்படி கூட சொல்லலாம். ஸோ இவங்க கொடுக்கறது தான் இப்போ யாரை குறை சொல்றோமோ மன்மூக அமைச்சர் அவர்கள் சரத் அவர்கள் தான் அதை சொல்லணும். அதை அவருக்கு தவிர இந்த விளக்கம் பொறுத்தளவு யாரும் ஏத்துக்கிற மாதிரி இருக்கா சார்? நீங்க சொல்லுங்க, ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? ஸ்டேடியத்துக்கு ஒரு வயசு குழந்தைகளுக்கு மாத்திரை கலை கொடுப்பாங்களா சார்? ஏத்துக்கிற மாதிரி இல்லை. அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கும்போது நிச்சயமா அது மாத்திரை கலைக்கு மாதிரிலாம் தெரியல. இப்போ பப்ளிக் நியூசன்ஸ்ல இல்ல அத்தனை பேர் மத்தியில வந்து போதைப் பொருள் சார் அது அன்னைக்கு ஆயிருக்கணும். அது இப்போ கிரிமினல் எஃப்ஐஆர் எதா இருந்தாலும் அன்னைக்கு பண்ணாதான் புகார். லேட்டஸ்ட்னா புகார் நிக்கவே நிக்காது, எதுவுமே எந்த புகாரும் நிக்காது. ப்ரூவ் பண்ணப்பட்டால்
நிக்காது. அவருக்குன்னு அவரு என்னைக்கோ பண்ணது இன்னைக்கு கரண்ட்ல யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா அவருடைய பாடி செக் பண்ணும். அதுல அந்த கண்டென்ட்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுச்சுன்னா நடவடிக்கை எடுக்கலாம். ஓகே, உங்களுடைய கருத்து என்ன சார்? பதவி விலகணும்னு சொல்றீங்களா இல்ல தூக்கணும்னு சொல்றீங்களா? ஜென்ட்லா வந்து முதலமைச்சர் வந்து நாங்க வந்து இதுக்கு முழு எதிரிகள், நாங்க யூஸ் பண்ணியிருந்தா கூட நாங்க ஏத்துக்க முடியாது அவரை, அதனால நிச்சயமா விலக சொல்றதா எனக்கு தெரிஞ்சு கரெக்டா தோணுது. அப்பதான் அவரோட நம்பகத்தன்மைக்கும் நாங்க வந்து போதை ஒழிப்பு தமிழ்நாடு ஃபுல்லா போதை ஒழிப்புக்கு ரொம்ப தீவிரமா இருப்போம், அதுக்கு ஒரு தனி அமைப்பு தனி டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கலாம் சொல்றவரு, நிச்சயமா அவங்க மந்திரி சபையில ஒருத்தர் இருக்காருன்னு ஒரு அலிகேஷன் வந்துச்சு. அலிகேஷன் நிச்சயமா இல்லன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி கொடுத்துக்கோங்க மினிஸ்ட்ரி. அப்பதான் ஒரு ஜென்டில்னஸ் இருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்சது அவரோட விருப்பம். அது முதலமைச்சர் அவங்க கட்சி தலைவரோட விருப்பம். அவருக்கு ஒரு முதலமைச்சருக்கு தன் நம்பகத்தன்மை வேணும்னா அவர் அதை பண்ணணும். மதிமுக உடைய 2 எம்எல்ஏக்களை சிஎம் ராஜினாமா பண்ண சொன்னாங்கன்னு அந்த பொதுக்குழு கூட்டத்தில் சொல்றாங்க, அந்த உயர்மட்ட குழு கூட்டத்தில் சொல்றாங்க. சொல்லிட்டு முதலமைச்சர் ராஜினாமா பண்ண சொன்னாங்க. சார் வைகோனாலே பொய்க்கோ சார், அவர் வாய் திறந்தா போய் தான் பேசுவாங்க. சிஎம் அப்படி சொல்லியிருக்கிறது வாய்ப்பு இல்லைங்களா? ஏன்னா அவருக்கு எம்எல்ஏக்கள் தேவை சார். அதாவது இப்ப பாருங்களேன், இப்ப வைகோ நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, அவசரமா இப்ப உதயசூரியன் நிக்காம தனியா நின்று நிச்சயமா எப்பயோ வந்து விழுந்திருப்பார், காலில் விட்டுட்டு ஓடி வந்திருப்பார். உதயசூரியன் நிக்க இந்த 2 எம்எல்ஏ போயிடுமே அந்த விருதையே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப தைரியமா ரிசைன் பண்ண சொல்றாருன்னா அதாவது யாரும் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, யாரு கொடுத்தாங்கன்னு தெரியாது. இப்ப வைகோ தான் சொல்றாரு, அவங்க யாரும் சொல்லல, ஆதாரம் இருக்கா? இல்ல. இப்ப வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் ஓபன்ல சொன்னதால வைகோனால நம்பகத்தன்மை இல்லாத ஆளுன்னு ஆயிட்டாரு. திமுகவுக்கு அசிங்கமாயிட்டாரு, திமுக ஜெயிச்சாரு. இப்ப இவங்க பர்சனலா சொன்னதை இன்டர்னலா சொன்னதை வந்து ஓபன் பண்ணிட்டாரு. சோ நம்பகத்தன்மை இல்லாத ஒரு தலைவர் ஆயிட்டாரு. இருப்ப அவரை பொறுத்தளவு சார் எதுக்கு சார் கட்சி ஆரம்பிச்சாரு? திமுக எதிர்த்து, வாரிசு அரசியல் எதிர்த்து. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துறாரு சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் எங்க தேர்தல் இருந்து ஜெயிச்சதே இல்லை சார். அவரு தெரியுமா உங்களுக்கு? வைகோ வந்து மக்கள் தேர்தல் ஒரே இடத்துல ஜெயிச்சா, 89 காலை முத்திர தோத்தார் எம்பியில, சிவகாசியில ஜெயிச்சதே இல்லை அவர். திமுக தான் அவர் வாழ வச்சு. நல்ல பேச்சாளர், புத்திசாலி, நல்ல எழுத்தாளர், நல்லா படிப்பாரு, நாலேஜ் உள்ளவர், அதனால அவர் கூட வச்சிருந்தாங்க. இளைஞர் அப்ப கலைஞர் திமுக இளைஞர் அவரு, அப்ப கூட வச்சிருந்தாங்க. அவருக்கு எவ்வளவு 20 வருஷம் ராஜ்யசபா தொடர்ந்து கொடுத்தாங்க சார். இப்ப எப்படி திருச்சி சிவாலா இருக்கு அது மாதிரி வச்சிருந்தாங்க அவரை. அவருக்கு வந்து பட் அந்த சிச்சுவேஷன்ல கலைஞர் எதுக்கு அளவுக்கு துணி வந்துச்சு, ஆனா அவருக்கு தைரியம் இல்லை. அவரை கொண்டு போனது யாருன்னு கேட்டீங்கன்னா எல் கணேசன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தநாடு எல் கணேசன், அவர் தான் மதிமுக அவைத் தலைவராக இருந்தார், சீனியர் மோஸ்ட். அவரு செஞ்சியார், அந்த காலத்து தரைப்படை தளபதி சொல்லுவாங்க அவரை. திமுகவில் வந்து தென்னார்காடு வடார்காடு மாவட்டம் வந்தப்பயே, ஒரே ஆற்காடு மாவட்டமா இருந்தப்ப செஞ்சியார் தான் மாவட்ட செயலாளர். அவரோட பவரை குறைக்கணும்னு கலைஞர் என்ன பண்ணாரு, இவங்க ஓவர் பவரா இருக்கானே வன்னியர்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லி குறைக்கணும்னு 2ஆ பிரிச்சாரு. நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி ஒரு மாவட்டத்துக்கும் செஞ்சியார் அவ்வளோ பவர்ஃபுல் அவரு. அப்புறம் கணேசமூர்த்தி, கண்ணப்பன், இவங்களாம் தான் இவருக்கு தைரியம் கொடுத்தது. இல்லை இவர் தனியால பண்ணிருக்க மாட்டார். வட தமிழ்நாடு நிறைய லீடர்ஸ் சப்போர்ட் பண்ணால்தான் அவர் உழைச்சார் கட்சியை. எதுக்காக உடைச்சாரு? இதுதான் காரணம் சொன்னார். ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துறாரு இவரு, வாரிசு அரசு கொண்டு வர்றாருன்னு. இன்னைக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு சார்? எவ்வளவு பேர் செத்தாங்க, பேரே இருக்கு என்கிட்ட. மதிமுக உயிர்ந்தவர்கள் பழனியில, சேலம் பழனி, ஜஹாங்கீர், உப்ளியாம்பரம் வீரப்பன் மற்றும் நிறைய பேர் தீக்குளிச்சு செத்தாங்க சார். தீக்குளிச்சு செத்தாங்க. எதுக்காக செத்தாங்க? இப்ப என்னாச்சு? அவ பையனுக்காக யாரு வரக்கூடாது சொன்னா அவர் காலில் போய் விழுந்திருக்காரு. இதை விட கேவலமான பொறுப்பு என்ன பொறுப்பு? இதுக்கு எதுக்கு அரசியல் இருக்கணும்னு கேட்கறேன் நான். இப்ப இந்த 2 மானம் ஈனம் இல்லாத ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அவர் இவர் தான். இவர் போராடெல்லாம் விளங்காத போயிடும். அதுக்கு எடுத்துக்காட்டு விஜயகாந்த் காணாம போயிட்டார், தோல்ல கைப்பட முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு குரூப் இருக்கு சார் தமிழ்நாட்டுல. யாருன்னா அண்டியே தன்னோட கட்சி வளர்க்கறது தன்னை வளர்த்துப்பாங்க. இப்ப இப்ப இருக்க முதலமைச்சர் கூட வந்து சேர்ந்தவங்க எல்லாருமே அதாவது பாய்சனிஸ்ட் பீப்புள்ஸ். எனக்கு தெரிஞ்சு முழு மெஜாரிட்டி வந்து நல்லா இருந்திருக்கலாம். இந்த சின்ன மெஜாரிட்டி வந்ததால, மைனாரிட்டி எம்எல்ஏ ஜெயிச்சதால அவர் தப்பானவங்களை கூட வச்சிருக்காரு. அதனாலதான் எப்படியாவது மெஜாரிட்டி ஆக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ரிசைன் பண்ணி 6 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஒரு 10 பேர் ரிசைன் பண்ணி அவர் எம்எல்ஏ ஜெயிக்க வச்சுட்டாருன்னா ஃப்ரீயா இல்லைன்னு பாக்குறாரு. அதனால எந்த விதமான பிரச்சனையும் பார்த்து இப்போ நரசிம்மராவ் இருக்காரு, மைனாரிட்டி கவர்மெண்ட் மெஜாரிட்டி ஆகினார், அது மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா. மைனாரிட்டி கவர்மெண்ட் மெஜாரிட்டி ஆக்கி 5 வருஷம் பக்காவா கம்ப்ளீட் பண்ண ஒரே தலைவர் இந்தியாவிலே நரசிம்மராவ் தான். நரசிம்மராவ் பன்முகத்தன்மை கொண்டு வர்றார், 16 மொழி பேசுவார். நேரு காலத்திலிருந்து இந்திரா காந்தி காலத்துல எக்ஸ்டர்னல் மினிஸ்டர்.
இன்னைக்கு நேரு காலத்துல முக்கியமான மந்திரிகள் இந்திரா காந்தி காலத்துல காங்கிரஸ் இருந்தாங்கன்னா இவர் நரசிம்மராவ், பானர்ஜி முன்னாள் ஜனாதிபதி, அவர் இவங்கெல்லாம் தான் காங்கிரஸ்ல பெரிய லீடர்ஸ். ஸோ அப்படிப்பட்ட நரசிம்மராவில் பண்ண முடிஞ்சிச்சு. அது மாதிரி இவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இப்போ வந்து 107 இருக்காங்க சார், ஸ்பீக்கர் பொசிஷன் 106, இன்னும் 12 13 தேவை. 13 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா இவர் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் பகல் கனவு. இப்பயே மக்கள் வந்து பயங்கரமான விரக்தியில் இருக்காங்க சார். இப்போ அதிமுக சொல்றாரு நாங்கள் வந்து பிஜேபி கூட்டணி இருக்கு, மதவாதத்தில் வெளியே போறோம் சொல்றாரு. நீ முதல்ல ஒன்று மந்திரியாக இருந்தது யாரு 98ல்? என்டிஏ சார், வாஜ்பாய் சார். வாஜ்பாய் இல்லை எம்பியா இருப்பீங்களா? நீ 3 எம்பி கிடைச்சிருப்பா உங்களுக்கு? செஞ்சு யாரும் கண்ணப்பன மந்திரியா இருப்பாங்களா? அதனால இந்த திமுக இந்த மதிமுக வந்து ஒன்லி திராவிட கட்சி, எனக்கு தெரியும் திராவிட கட்சிகளே பதவி சுகத்துக்காக ஒண்டிதான் இந்த கூட்டணி வச்சிருக்காங்களே தவிர மக்களுக்காக இல்லவே இல்லை சார். இப்போ 2 எம்எல்ஏக்கள் மதிமுகவுக்கு இருந்தாங்க, அந்த 2 எம்எல்ஏக்கள் திமுக போயிட்டாங்கன்னு திமுக தான் அவங்க சுதேசில தான் நின்றாங்க, திமுகவே போயிட்டாங்க. டிஃபார்ம் அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. சோ இப்போ எம்எல்ஏக்கள் இல்லாத மதிமுக கட்சியை எடுத்து தாவேக்கு என்ன செய்ய போறாங்க? திமுக ஒன்றும் பண்ண முடியாது. முழுசா நான் உடச்சு நம்ம தன்மை போயிடுச்சு அவருக்கு. என்ன இவர் எதுக்காக சார், எதுக்காக இவர் போராட தெரியுமா உங்களுக்கு? இந்த 2 எம்எல்ஏ வச்சு என்ன பண்ண முடியும் அவரால்? உதயசூரியன் எம்எல்ஏ வச்சு என்ன பண்ண முடியும்? மதிமுக வளர்க்க முடியுமா? அவர் வந்து பொலிட்டிஷியன். அவர் கட்சியை நிலைநிறுத்தணும், பையனை நிலைநிறுத்தணும், அந்த பையனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், இதுதான் அவர் நினைப்பார். அதுக்காக தான் அந்த கட்சியை வச்சிருக்காரு. அதுக்கு பாவப்பட்ட திராவிட கட்சி தொண்டர்கள்லாம் கூட இருக்காங்க, நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது. இவங்களோட அமைப்பு வச்சு இப்போ சென்னை கார்பரேஷன்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத மதிமுக ஒரு கவுன்சிலர் இருந்தாரு, 139 வார்டுல இருந்தாரு. அது மாதிரி 200 வார்டுல ஒரு 5 வார்டு கிடைச்சிச்சுன்னா அவங்க கட்சிக்கு சென்னையில் ஒரு பேஸ் கிடைச்சிடும்ல. மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாம் 15 மாநகராட்சியிலும் நிச்சயமா அலையன்ஸ் வாங்குவாங்களே, அதுக்காக தான் போறாரு அவர். வேற எந்த காரணமும் இல்லை. உள்ளாட்சியில அவங்க பிரதிநிதி வந்தாங்கன்னா இவர் கட்சின்னு கொடி பிடிக்க ஒரு ஆள் வேணும்ல, ஒரு கவுன்சிலர் இருந்தா பொடி ஆள் இருப்பான்ல. ஸோ வைகோ சார் ஒரு பதவிக்காக என்ன வேணா பண்ணுவார் சார். நம்ம நிறைய பார்த்துட்டோம். கேவலமான பிறவி. எவ்வளோ சார் நான் என்ன சொல்றேன், நீங்க ஒண்ணுமே இல்லை, உன் பையனை எம்பி ஆக்குனாங்க, உனக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்க. அந்த காலத்துல இருந்தே நீ இவங்கள தான் அண்டி இருந்த, சரி துரோகம் பண்ணான்னு வாரிசு வெளியே வந்த, திருப்பி வந்துட்டல, வந்து அங்கேயே திருப்பி உண்மையா இருக்கணும்ல. சொல்லுங்க, உண்மையா இருக்கணும்ல. உண்மை இல்லாத மனிதன் இப்ப முதலமைச்சர்கிட்டயும் கெட்ட பேர் ஆயிடுச்சுல இருக்கு. அவர் சொன்ன லீக் பண்ணிட்டார்ல, இப்ப ட்ரோலிங் பிச்சு தள்ளுறாங்க, கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டாங்க. இப்ப ஒரு குதிரை பேரம் நடந்திருக்குன்னு ஓப்பனா இவரே சொல்லி. ஆமா சார், இதனால சொல்லுவாங்கல்ல, யாருக்காவது தண்டனை கிடைக்க போகுதுங்களா? ப்ரூவ் பண்ணணும்ல. வைகோ தானே பேசுறாரு, சிஎம் பேசுனதுக்கு ஆதாரம் இல்லைல்ல. பர்சனலா சொல்ல வெளியிட்டாரு, அது ஆதாரம் வேணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க 2 பேரும் போலியே உதயசூரியன் திமுக தான் இருக்காங்க. இப்ப நேத்து பாக்குறேன் நான், பொதுக்குழு முடிஞ்சோடனே திமுக வழக்க ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. என்னத்த கேவலமான பொழுப்பாரு. உதயசூரியன் இருந்தவங்க வெளியில போன பதவி போடுமே, ஏன் அவங்க விலைக்கு வாங்கணும்? அவங்கள அவங்க எம்எல்ஏ அவங்க விலைக்கு வாங்கணும். நான் திமுக சப்போர்ட்டா பேசல, அவங்க தப்பானவங்க. அவங்க உஷாரா இது மாதிரி ஆவார் தெரிஞ்சா அவருக்கு உதவி சின்னம் கொடுக்கல, தனி சின்னம் கொடுக்கல, இது மாதிரி போவாரு தெரியும். இன்னும் 2-3 கட்சி இருக்கு, அவங்களும் இதே மாதிரி கொடுத்துருந்தானே லாக் பண்ணிருக்கலாம். அவங்க உஷாரா வாங்கிட்டாங்க. யாரும் உங்களுக்கு தெரியும், யாரும் உங்களுக்கு தெரியும், ஓடி போய் விழுந்துட்டாங்க பாருங்க. அதனால ரொம்ப உஷாரா இருந்திருக்காங்க. கொஞ்சம் மதிமுக பண்ணது மற்ற கட்சிகளுக்கும் பண்ணியிருந்தாங்கன்னா சேஃபா இருந்திருப்பாங்க. இப்ப அடுத்து வேலுமணி அவர்கள் கட்சியில ஃபர்ஸ்ட் வெளியே போனாங்க, விலகி இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவங்களோட எம்எல்ஏ பாதுகாத்துட்டாங்க, பதவியை பாதுகாத்துட்டாங்க. இப்ப அடுத்தடுத்து அவர் பங்கேற்கக்கூடிய மீட்டிங்ல எடப்பாடி கே பழனிசாமி அவங்களோட போட்டோ இல்லாம இருக்கு. என்ன ட்ரை பண்ணாங்க? ஆமா சார், அடுத்தது உங்களுக்கு எடப்பாடிக்கு இவருக்கு கிளாஷ் ஆயிடுச்சு சார். இப்ப இந்த இஷ்யூக்கு அப்புறம் பொள்ளாச்சியில் ஒரு மீட்டிங் போறாரு வேலுமணி. ஒரு நைட்ல 100 பேர்ல 10 பேர் துரோகின்னு கத்துறான். ஆமா, வெஸ்ட்ல மேற்கு மாவட்டங்கள்ல வந்து பயங்கரமா கோவிச்சு வருவாரு. இங்க தருமபுரி ஆரம்பிச்சு கோயம்புத்தூர் அவர் தான் பினான்சியலி எம்எல்ஏங்களுக்கு சப்போர்ட், கேண்டிடேட் சப்போர்ட் பண்ணது எல்லாமே. அப்படி இருந்து ஒரு அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அப்புறம் அவர் வந்து நிச்சயமா கட்சி உள்ளே ஒரு பிள்ளையத்தை கொண்டு வருவார். அதுக்கான வேலை தான். பதவி போட்டாங்க, இப்ப துணை பொதுச் செயலாளர் போட்டாங்க, அவங்க ஆளுங்களுக்கு எல்லாம் அமைப்பு செயலாளர் எல்லாம் போட்டாங்க. நிச்சயமா குரூப் பண்ணுவாரு. அவருக்கு பதவி கிடைச்சதுங்களா? துணை பொதுச் செயலாளர் போட்டாங்களே, இப்ப தெரியாத போட்டாங்க. இப்ப துணை பொதுச் செயலாளர் அவரையும் துணை பொதுச் செயலாளர் போட்டிருக்காங்க. முன்னாடி 2 நாள் மட்டும் தான் அறிவிச்சாங்க. ஓகே, ஸோ அவங்க ஒரு குரூப் பண்ணுவாங்க, அப்பதானே அரசியல். இப்ப துணை பொதுச் செயலாளர் போட்டாங்க, அதுக்கப்புறமா அவர் பங்கேற்கக்கூடிய மீட்டிங்ல ஏன் இபிஎஸ் அவங்களோட போட்டோ இல்லாம இருக்கு? அதான் சார், திருப்பி வேணா கிளாஷ் பண்ணுவாங்க. இப்ப எம்எல்ஏ பதவி தப்பிச்சிட்டாங்க, இனிமேல் அவங்களுக்கு வேண்டிய பொதுக்குழு கூட்டணும் சார். பொதுக்குழு கூட்டினா நிச்சயமா எடப்பாடியை தூக்குறதுக்கான வேலையை பார்ப்பாங்க.
இப்போ பொதுக்குழு கூட்டினா எடப்பாடி தோத்துருவார் சார். ஸோ இஷ்யூ வந்துச்சுன்னா நிச்சயமா பொதுக்குழு கூட்டணும். அப்போ பொதுக்குழுல வந்து எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் நிறைவேற்றப்படும். அப்போ இவங்க அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க ஏதாவது தீர்மானம் கொண்டு வந்தா. ஏற்கனவே சி வி சண்முகம் அவர்கள் போதுமான கையெழுத்து வாங்கி பொதுக்குழு கூட்டம் சொன்னாங்க. அவர் ஒதுங்கி இருக்காரு, இன்னும் அவர் கட்சி விட்டு போல. மாவட்ட செயலாளர் தூக்கி இருக்காங்க. எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏ தான் அவரு. ரிசைன் பண்ணல அவரு. இல்ல அதனால நிச்சயமா இவங்க எல்லாம் ஒரு பிளான் ஒர்க் அவுட் பண்றாங்க சார். அப்பப்போ ரிசைன் பண்றதுனால ரிசைன் பண்ணலையே நினைக்கிறீங்க? இல்ல கேக்குறேன் நான். விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணிட்டாரு, அவர் ஒன்றும் ரிசைன் பண்ணாம இருக்காரு. இவங்க உள்ளுக்குள்ளேயே இருந்து கட்சியை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஸோ இப்போ இபிஎஸ் இபிஎஸ்க்கு அதிமுக மத்தியில பயங்கர மைனஸ். ஏன்னா ஏடிஎம்கேல நிறைய பேர் மாற்று கட்சிக்கு போயிட்டே இருக்கான். அது காரணம் வந்து தலைமை சரியில்லை. தலைமை பண்ண தப்பு தான். தலைமை கொஞ்சம் விட்டு கொடுத்து இப்போ இந்த 26 எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா 234ல் ஒரு 120 சீட்டு ஏடிஎம்கே நின்று மற்ற எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃப்ராக்ஷனே வந்திருக்காது. அதிமுக திமுக தான் போட்டியே இருந்திருக்கும், ஸ்வீப் ஆயிருக்கும். 170 நிற்கணும், 180 வந்துடும், நாங்கள் பார்த்துட்டோம் ஸ்ட்ராட்டஜி, நாங்கள் தான் ஜெயிப்போம் சார். நான் என்ன சொல்ல, எல்லாத்தையும் அமுச்சு விட்டு எப்படி சார் ஜெயிப்பீங்க? எல்லாரும் துரத்து விட்டீங்க, எப்படி ஜெயிப்பீங்க? அதிமுகன்றது பெரிய ஆலமரம், எல்லா கலையும் வெட்டிட்டு தனியாக நின்று எப்படி ஸ்ட்ரென்த் இருக்கு சொல்லுங்க. இப்போ இபிஎஸ் அவங்கள விட்டுட்டு வேற அந்த தலைமைக்கு வர அளவுக்கு யார் சார் இருக்கு அந்த கட்சியில? சார் இபிஎஸ் தெரியுமா உங்களுக்கு? முன்னாடி தெரியுமா உங்களுக்கு இபிஎஸ் யாருன்னு? 2016 முன்னாடி தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோதான் சார். தொண்டர்கள் கட்சி சார் அதிமுக. நாங்களாம் பிறந்திருந்து அதிமுக இருந்தவங்க தெரியும். நான் இப்போ அந்த கட்சி விளங்கவே விளங்கான்றால்தான் நாங்கள் இந்துத்துவ ஃபேமிலி. மோடியை நம்பி மோடி இந்தியாவுக்கு மோடி. நான் உலகம் ஃபுல்லாக வெளிநாடுலாம் போகிறேன். இன்னைக்கு வந்து இந்திய மக்களுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா அது மோடி கவர்மெண்ட் தான். 2014 அப்புறம் தான். ஸோ இந்திய நாட்டை வந்து பாதுகாத்த வல்லரசு ஆக்கணும்னா அவரால் மட்டும்தான் முடியும், பிஜேபியால் மட்டும்தான் முடியும். அதனால நாங்களாம் பிஜேபியில் இருக்கோம். அதனால் இவரெல்லாம் ஒன்றுமே தெரியாது சார். அன்னைக்கு திரும்ப சசிகலா அம்மையார் வந்து இவர் காமிக்கல. யார் சார் இவரு சொல்லுங்க, யாரு? அன்னைக்கே வந்து சீனியர் செங்கோட்டையன் தான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்பேரிங் வித் அதர் எம்எல்ஏஸ் சீனியர் செங்கோட்டையன் தான். இதுல ஏலத்துல புடிச்சிட்டாரு இவரு. சரி, இப்ப அடுத்து இடைத்தேர்தலுக்கு வந்தோம் அப்படின்னா 6 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது. 6 தெரியலையே இப்ப இது வரைக்கும் 6 சார். இதெல்லாம் அம்பாசமுத்திரம் தொகுதியில சீமான் அவர்கள் வந்து போட்டியிட போறாங்க. அது மாதிரிலாம் பண்ண தப்பு சார். அது வந்து மக்களுக்கு வெறுப்பு உண்டாக்கிடும். அவன் உரிமையோடு நீங்களுங்க ஏன் நீங்க ஒரு ஆளை வந்து டார்கெட் பண்றீங்க? அப்படி சார் இப்ப ஏடிஎம்கே நீங்க ஏடிஎம்கேவா? உனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கான்னு யாரு நின்று தொகுதி? அது அம்பாசமுத்திரம் எஸ்ஐகே சுப்பியா. இன்னைக்கு போறாரு. அவரு எந்த கட்சியில நிக்கட்டும், அங்க உனக்கு கேண்டிடேட் யார் போட்டது? ஏடிஎம்கே. கட்டையில இருந்து இருந்தாரு. நீ வேற ஆள் நிறுத்து. நீ ஏன் காமன் கேண்டிடேட் நிறுத்துற? தைரியம் இல்லை உனக்கு, பயப்படுற? ஓகே, தைரியமா அவங்க கட்சி நிக்கணும் சார். ஆனா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ட்ரெண்ட் மாறிச்சு சார். திராவிட கட்சிகளை வந்து மக்கள் ஏத்துக்கல. அது ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்ப தமிழக முதலமைச்சர் ஜெயிச்சது. வெறும் அவரோட ஃபேன்ஸ் வச்செல்லாம் ஜெயிக்கல. ஆல்டர்னேட் திமுக அதிமுக ஆல்டர்னேட் வேணும்னு ஒருத்தர் உருவாக்குனாரு, ஒரு லைன் உருவாக்குனாரு. அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி போயிருந்தாருன்னா அவர் ஜெயிச்சிருப்பாரு. அவர் தட்டி விட்டாங்க. அந்த லைனை இவர் பிடிச்சாரு, ஜெயிச்சிட்டாரு. இப்ப இந்த 6 தொகுதியில தாவேகாவுக்கு எத்தனை சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார்? சார் இன்னும் நெருங்கணும் சார், கிட்ட வந்தா தெரியும். இப்பத்துக்கு அவருக்கு தேர்தல் அறிக்கையில கொடுத்த எதுவும் பண்ணல, எதுவுமே பண்ணல. 45 நாள் தானே சார் ஆயிருக்கு. சரி சார், நான் என்ன சொல்றேன், 40 நாள் ஆயிடுச்சு இல்ல? ஆயிடுச்சு இல்ல? இப்ப கிரைம் ரேட் குறைஞ்சிச்சா? விமன் இஷ்யூஸ் குறைஞ்சிச்சா? இல்லையே, குறையிலையே. நீங்க போலீஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல பேனர் வைக்கிறான் சார். என்ன சார் அவங்க வெறுத்து போயிருக்காங்க. நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு நான் பாக்குறேன், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல பேனர் வைக்கலாமா சார்? வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல வச்சிருக்காங்க போலீஸ் வைக்கலாமா சார்? அது மாதிரி அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இந்த அந்த ஒரு இனிஷியல் கொடுத்துட்டாங்க தற்குறின்னு, அதை அப்படியே கண்டினியூ பண்றாங்க. அதை வந்து இவங்களாம் கண்ட்ரோல் பண்ணணும். சில மக்களுக்கு பிடிக்காத, அரசுக்கு செய்யக்கூடாத விஷயங்களை செய்யக்கூடாது. அதை வந்து கட்சி தலைமை தான் சொல்லணும். அதை கட்சி தலைமைக்கு தெரியல. முதல்ல பாடம் எடுங்க. நீங்க உங்க கட்சி நிர்வாகிகளுக்கும் எம்எல்ஏகளுக்கும் பாடம் எடுங்க, மக்கள்கிட்ட எப்படி போகணும்னு. ஏதோ நீங்க ஃப்ளூக்ல வந்துட்டீங்க. ஃப்ளூக் தான், ஆல்டர்னேட் ஆள் இல்லாத போட்டாங்க சார். திமுக அதிமுக ஆல்டர்னேட் இல்லை. அது 10% ஓட்டு அது மாதிரி ஜெயிச்சாரு. இவரோட ஓட்டு 10-15% தான் சார். ஆல்டர்னேட் ஓட்டு தான் சார் விழுந்துச்சு. பிளஸ் குழந்தைங்கலாம் ப்ராமிஸ் வாங்கி போட்டு தெரியும் உங்களுக்கு. மத்திய அரசு இஷ்யூஸ்லாம் உடனே போவார் சார். ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க, அப்புறம் தான் முடிவு எடுப்பாங்க சார். இப்போ குழந்தைங்க கிட்ட வாக்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று போச்சு. ஆமா, இது சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணதா தகவல் இருந்துச்சு, நியூஸ்லாம் பார்த்தேன் நானும். இப்போ அந்த கேஸ் என்ன நிலையில இருக்கு சார்? தெரியல, இன்னும் பெண்டிங்ல விசாரணையில் தான் இருக்கும்.
இப்போ இந்த இடைத்தேர்தலில் அண்ணாமலை உங்களோட ரோல் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ அவர் வந்து இப்போ தேர்தல் நிற்க போகலான்னு சொல்கிறார். வீதி லேடிஸ் பொறுத்தவரை அவங்க பண்ணும்போது நான் உள்ளாட்சி தேர்தலாம் சொல்லிட்டார். உள்ளாட்சி தேர்தல் பொது தேர்தல் சொல்லியிருக்காரு. இப்போ டிலே ஆகும்போது அவங்க ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அவங்களும் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெருந்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பிஜேபி பவரான ஏரியா. நம்ம பிரச்சாரத்துக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீதி லேடிஸோட ஃபவுண்டர் இருக்கார்ல அண்ணாமலை, அப்படிதான் சொல்லுவோம். அவருடைய பிரச்சாரத்தில் ரொம்ப மக்களோட ஆதரவு பெருசாக இருந்துச்சு. நாங்கள் வாட்ச் பண்ணும்போது பார்த்தோம், பிரச்சாரம் டெய்லி பார்த்தோம் இல்லைங்களா. வெஸ்ட் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே பயங்கரமான எழுச்சி இருந்துச்சு அவர் போனப்போ. இன்க்ளூடிங் வேலுமணிக்கு போகும்போதும் சரி, நம்ம மத்திய அமைச்சர் அவர் தொகுதிக்கு போகும்போதும் சரி, ஏன் இப்போ அகில இந்திய மகளிர் அணி தலைவர் எங்கள் அம்மா அக்கா இருக்காங்கல்ல, வானதி அக்கா, அவங்க தொகுதிக்கு போய் நல்லா எழுச்சி இருந்துச்சு. அதனால் அவருக்கு லேட் ஆச்சுன்னா அந்த அமைப்பு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்சி அவங்க செப்டம்பர் 15 சொல்கிறாங்க, அதுக்குள்ளே அவர் டார்கெட் சொல்லியிருக்காரு 50 லட்சம் பேர் சேர்த்தோன்னு தான் கட்சி ஆரம்பிப்பார். அதெல்லாம் பண்ணணும்ல, இன்னும் டைம் இருக்குல்ல. இன்னைக்கு 29 தானே, 30 அப்புறம் 1 ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட், டைம் இருக்குல்ல. எலெக்ஷன் டிலே ஆச்சுன்னா அவங்க பாசிபிலிட்டிஸ் இருக்கும் நிற்கிறதுக்கு. ஷார்ட் டைமில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா தெரியாது, என்னோட கருத்து. அவங்க எப்படி பண்ணுவாங்க தெரியாது.